காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் விடிஞ்சதுலேருந்தே பரபரப்பாக தான் போயிட்டுருக்குது. தற்போதைய செய்திகளில் பார்த்தோம் அப்படின்னா, திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் 2021 முதல் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் கடைசி நாள் வரைக்கும். அவருடைய வீட்டில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு எல்லா ஊடகங்கள்லேயும் செய்திகள் போய்கொண்டிருக்கின்றன. ஸோ அந்த செய்திகள் படி அவருக்கு சொந்தமான சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள அவருடைய வீடு, அலுவலகங்கள் அந்த மாதிரி 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் பதவி வகித்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ஏதாவது சொத்து சேர்த்தாரா, ஊழல் செய்திருக்கிறாரா என்கின்ற கண்ணோட்டத்தில் இந்த சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி ஏதாவது ஆதாரங்கள்லாம் சிக்கினால் அந்த ஆதாரத்தை வைத்து அவர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வழக்கு தொடுத்து அவரை கைது செய்யலாம், விசாரணைக்கு உட்படுத்தலாம். இதெல்லாமே நடக்கும். வழக்கம் போல் திமுக என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், திமுக கட்சியில் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நாங்கள்லாம் சுத்தமானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர் சொன்னதுபடி நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றார். ஊழல் செய்தவர்கள் மேலே, இவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறவர்கள் மேலே நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு வர்றார். அந்த மாதிரி நிஜமாகவே ஆதாரம் சிக்கி வழக்குகள்லாம் நடந்தால் சொத்துக்களையெல்லாம் பறிமுதல் பண்ணி கஜானாவில் சேர்க்கறதுக்கு, தமிழக கஜானாவில் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ தான் அந்த இழந்த பணம் திருப்பி அரசுக்கு சேரும். அதே மாதிரி என்னென்னா, ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளார இதெல்லாம் முடிக்கணும், வழக்கு விசாரணையெல்லாம். அதை விட்டுட்டு 15 வருஷமாக நடக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா வழக்கு ஒரு 15 வருஷமாக போச்சு. எந்த வழக்காக இருந்தாலும் 15 வருஷம் நடக்கிறது, 20 வருஷம் நடக்கிறது. அதெல்லாம் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையே போயிடும். ஒரு தலைமுறையில் போட்ட வழக்கு 2வது தலைமுறை 3வது தலைமுறைக்கு அப்புறம் தான் அதுக்கான நீதியே கிடைக்கிது. அப்படின்னா தாமதமான நீதி அப்படின்றது வேஸ்ட் அது. ஸோ அதனால் இந்த வழக்கை துரிதப்படுத்தி அதுக்கு ஏதாவது தண்டனைகள் பெற்று தருவது, மேல்முறையீடோ இல்லை என்ன பண்ணணுமோ அதெல்லாத்தையும் வேகமாக பண்ணணும். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், உங்கள் ஆதரவுகளை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.